வாங்க சிம்பிளாக 30 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம 1 kg சிக்கனில் ஒரு 5 பேருக்கு சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வாஷ் பண்ணும்போது மஞ்சப்பொடி போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ண சிக்கனை மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். மேக்னேஷனுக்கு ஒரு பவுலில் அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 4 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் சோம்பு பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி 1 kg வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனில் மசாலா எல்லா சைடும் கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மசாலா கோட்டான சிக்கன் மேலே 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 20 to 30 மினிட்ஸ் மேக்னேஷன் டைம் கொடுங்க. சாஃப்டான சிக்கன் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் 1.5 மீடியம் சைஸ் ஆனியனும் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் ரஃபாக சாப் பண்ணி தண்ணி சேர்க்காமல் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஹெவி பாட்டமான குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்ச பிறகு 3 ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்குங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காய பேஸ்ட்டை போட்டு ஒன்று சேர வர்ற மாதிரி வதக்கி கொடுங்க. எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ண சிக்கனோட 100 ml தண்ணி சேர்த்து 6 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. குக்கான அந்த சிக்கனோட 2 டேபிள் ஸ்பூன் தேங்காவை மைய அரைச்சி சேர்த்து 2 கொதி வந்தவுடனே 2 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் கருவேப்பிலை இலை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இந்த சிக்கன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ரைஸு, வெரைட்டி ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்கூடயும் நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.